ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா என்டர்டைன் அழிக்க போகிறோம். அது டைமண்ட் ஆனால் எடுக்கணும். நயன் ஆரம் வச்சா ஜெயிக்கவே முடியாது. சரி அவங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து என்ன எங்கள் அண்ணனை காணான்னு தெரியுங்களா? எங்கள் அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவான். ஓகே வந்து எங்கே இருக்கோன்னா டைமண்ட் மைனிங் போகணும். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸை பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. சூப்பரு ஃபார்ச்சூன் கேக்ஸ் ஒன்று அது ஃபார்ச்சூன் 1 போட்டிருக்கேன். சூப்பரில். ஓகே இப்போ இதுக்கு ஸ்டிக்குன்னா அப்புறம் ஸ்பியர் அப்படி வந்திருக்கான்னு எனக்கு தெரியலை. செஞ்சு பார்க்குறேன், வரல. ஸோ சேட். ஓகே வந்து நாளைக்கு பிக்கேக்ஸ் இதெல்லாம் தேவை. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வேலை இருக்கும், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஏதோ ஒன்று தேடுறேன், ஆனால் என்ன தேடுறேன்னு எனக்கே தெரில. அப்சிடியன் எடுத்துட்டேன், 10 அப்சிடியன். போன எபிசோடு வந்து பார்க்கலாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்குள்ள எனக்கு விடிஞ்சிடும். எதுக்கு திறந்து பார்க்க சொல்கிறேன்னு தெரில. எங்கள் அண்ணே இங்கே தான் இருக்கான், ஆனால் திறந்து பார்க்க சொல்கிறேன் ஏன்னு தெரில. ஓகே இருக்க அயனை பூரா எடுத்துக்குவோம். பிக்காக்ஸ் இந்த மைனிங்கை போட. ஓகே ப்ரோ, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் டக்குன்னு. வந்து இருங்க சாடி எடுத்து உள்ள வச்சுருவோம். அதுக்கு வெட்டியா மைனிங் தானே போகிறோம். இந்த கேக்ஸ் எடுத்து ஃபார்ச்சூன் 1 அது கேக்ஸு அதான் வச்சுருக்கீங்க கையிலே. ஓகே இப்போ மைனிங் போக வேண்டியதான் உள்ள. இந்த வீடியோ என்டர்டைன் அழிச்சிட்டு அடுத்தடியும் நெதரைட் ஆரம்பம் எடுக்கிறதா இருக்கும். அதனால் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ நல்லா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா 2 அலர்ட் எடுக்கணும். எங்கள் அண்ணனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று எடுக்கணும், அதுதான் பெரிய வேலையே. ஓகே இந்த 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 இடம் வந்து நான் ஆக்சுவலி அவங்க வந்து மைண்ட் பண்ணது அது வந்திருக்காது. நான் வந்து பிளாக் எடுத்து கொடுத்து நான் வெளியே போயிட்டேன். அவன் வந்து ஆக்சுவலி அவன் கட்டிட்டேன் அப்படியே. ஓகே டக்கு மேலே வருவோம். 7 அவ்வளோதான், இவ்வளோ வந்தாச்சே. ஓகே கிட்ட ஒன்றும் இல்லை. அப்புறம் ஸ்டோன் மட்டும்தான் மைண்ட் பண்ணியிருப்பேன், சும்மா பொழுது போல். ஓகே உள்ள போவோம். அடுத்த வாட்டி ஒரு ஹாட் கோர் வேர்ல்டு ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி நான் தனியாக ஆளாடுறது மச்சாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு ஹாட் கோர் வேர்ல்டு எடுத்தும் அடுத்த எபிசோடில் இருக்கும். அடுத்த எபிசோட் எப்படி தான் ஹாட் கோராக இருக்கும், இல்லாட்டி இந்த சர்வர்லேயே நெதரைட் அப்டேட் எடுக்கிறதா இருக்கும். அதான் இருக்கும், மற்றபடி ஒன்றுமே இருக்காது. ஓகே இப்போ இந்த மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டொக்குன்னு உட்காந்து மைனிங் பண்ணணும், அதான் வெறுப்பே. டொக்குன்னு உட்காந்து மைன் பண்ணணும். டைமண்ட் கிடைக்காது வெயிட் பண்ணுறதா எனக்கு இந்த டைமண்ட் மைனிங்னா பிடிக்காது. கேவ் மைனிங்னா எவனாச்சும் சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பான், வெறுப்பாகும், மண்டேறி இறங்கலாம். கேவ் மைனிங்கு இந்த மைனிங்கில் இறங்கினாலும் கொஞ்சம் போர் அடிக்குதுயா. ஆனால் பிளாக்ஸ் நிறையா கிடைக்கும், அது பில்டுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் அப்பப்போ வந்து மைன் பண்ண தேவையில்ல. இதில் டைமண்ட்டும் மைன் பண்ணிக்கலாம், பிளாக்ஸும் மைன் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து வந்துருக்கு. ஓகே டைமண்ட் கிடச்சிருச்சு, சூப்பர் டைமண்ட் கிடச்சிருச்சு. ஜாலி காணோம் என்ன இருக்குது எனக்கு. ஓகே அடுத்த டைம் கிடச்சி சூப்பர்ல. என்ஜாய். ஓகே நல்லாவே கிடைக்கிது டைமண்ட்டு. இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது, அதையும் மைன் பண்ணிடுவோம்.
அது 6 லேக்ஸ் வேணுங்க. ஏன்னா வெளியே போய் ஃபார்ச்சூனை போட்டு மைண்ட் பண்ணி விட்டு நீங்கள் கட்டின ஒரு மாதிரி நல்லா இருக்காது, இருட்டாகவும் இருக்கும். ஓகே, அடுத்த டைம் சேலை வரல டக்கு டக்குன்னு டைமண்ட் கிடைக்கும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது டைமண்ட், ஒரு 5 டைமண்ட் கிடைக்கும். அப்போ நான் வேலை மைண்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. தி செக்ஷன் ஆஃப் மைனிங் இஸ் டைமண்ட் தேடுது. நெதருக்கு வந்து நான் வந்து அப்டேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எலக்ட்ரா வச்சு வரவங்க சரியான அடி வாங்கி எனக்கு தெரியும். எங்கள் அண்ணன் தான் நெதரைட் அப்டேட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன். அதனால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆனால் நெதரைட் இங்கிட்ட நான் தான் எடுத்துருவேன். அதுதான் கொடூரமாக இருக்குமே. இந்த மைனிங் தான் ரொம்ப பெருசாக போகும். டைமண்ட் மைனிங் அந்த நெதரைட் மைனிங்னால் டக்கு டக்குன்னு கிடைக்கும் கூட, டக்குன்னு போட்டுடலாம். ஒரு இங்கேட்டு தான் இருக்குது. நான் ஒரு இங்கேட்டுக்கு 4 ஸ்கிராப் மட்டும் கேட்கும். நெதரைட் ஸ்கிராப்பு அதை பார்த்துக்கலாம். எதையே பேசிக்கிறீங்க, கண்டக்டை பேசாமல். சரி மைனிங் ஸ்டார்ட்டு பண்ணுவோம். ஒன்றுமே அடைய வேண்டிய ஸ்டிமிட்டி சூப்பரு மைன்கிராஃப்ட்டு. சூப்பர் இப்படி கிடைக்கிது. சரி, ஃபார்ச்சூன் ஒன்றும் போட்டால் எவ்வளோ வந்துடல. ஃபார்ச்சூன் 2 கிடச்சிருந்தா ஃபார்ச்சூன். ஓகே ப்ரோ, இப்போ மைனிங் போயிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறது, தேவையான அளவுலாம் எடுக்கலை. ஒரு 21 மட்டும் தான் எடுத்துருக்கி. அது ஓவரா. ஓகே, இப்போ வந்து எடுத்துருவோம். இந்த 24 எடுத்துருக்கி. ஒரு வார்பன் செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்ச்சூன் 1 பிக்காக்ஸ் வேணும். எங்கே போட்டு மைன் பண்ணலாம்? இங்கே போட்டு மைன் பண்ணுவோமா? வச்சு பார்ப்போம் ஃப்ளோட்டிங்கில் இருக்கா இல்லை கீழே இருக்கான்னு. ஏன்னா ஸ்லாபில் அதான். ஓகே, இங்கே ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. மைன் பண்ணிடுவோம். கீழே போய்கிட்டு மைன் பண்ணுவோம். ஓகே 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 அங்கே போடுவோம். சாண்டலில் போடுவோம். ஓகே, டக்கு டக்குன்னு வைக்க வேண்டிய இவை ஒரு டைமண்ட்டாக. இந்த டைமண்டை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த இதை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. எனக்கு இந்த ஸ்டோனில் இருக்கிற டைமண்ட்லாம் பிடிக்காது. இது பளபளப்பாக அந்த டார்க், அந்த சுற்றி டார்க்காக டீப் சைடு இருக்குது. அந்த உள்ளே வந்து டைமண்ட் இருக்குது. அது மாதிரி நல்லாயிருக்கு. ஓகே, இப்போதைக்கு 15 டைமண்ட் கிடச்சிருக்கு. 15 19 22 எவ்வளோ டைமண்ட் கிடைக்கும் பார்ப்போம். ஃபார்ச்சூன் 1க்கு 22 31னா ஒரு 7 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஓகே, அடுத்த மைனிங் செக்ஷன் தான். வழி இல்லை. எங்கள் 2 பேருக்கு சேர்த்து ஒரு 48 டைமண்ட் தேவை. ஓகே ப்ரோ, அடுத்த மைனிங் செக்ஷன் போய் தான் ஆகணும். ஓகே, ஏழை மைன்கிராஃப்ட்டு உன்னை அடிச்சுன்னு ஒர்க் ஆக விட மாட்டேன். வரையிலே வெற்றையிலே வாழை. ஓகே, கேட்டாச்சு. ஏண்டா எடுத்தோடனே கத்துற அப்படின்னு கேட்பீங்க. சும்மா தான். ஓகே, இப்போதைக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கி. ஓகே, அடுத்த டைமண்ட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறையா டைமண்ட் தேவை. டூல்ஸுக்கு தேவை. டூல்ஸ் கொஞ்சம் இனியும் இருக்குது. ஷார்டு ஆக்ஸ் கரெக்டாக தானே இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு இப்போ நெதரைட் அப்டேட் பண்ணுறக்கும் இது வேணும்ல, டைமண்ட்டு. அப்புறமேட்டு எடுத்துக்கும். என்னடா கிராவல் வேறு. கிராவல் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடுத்த
அடுத்து வந்து ஒரு ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவீங்க. என்ன சொல்லுங்கள், உங்களை கூட இந்த சர்வரில் சேர்க்கலாம். இன்னும் நிறைய பேர் சேர்க்கணுன்னா பிளானில் இருக்கும். இன்னும் நிறைய பேர் சேர்க்கலாம். என்ன சொல்லுங்கள், கமெண்டில் சர்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கிட பார்க்குறேன் இந்த சர்வரோட. ஓகே, இங்கே இடமே கிடைக்காம பேச்சுவாக்கில் சாரி, இந்த கிராவல் வேறு நசான்னு. எப்பாடி இந்த ஒரு டைமண்ட் எடுக்கிறதுக்கு இத்தனை கிராவலை உடைக்க வேண்டியதாக இருக்குது. சாய் அடடா, அந்த ஓட்டையை கூட ஃபஸ்ட்டு. ஓகே ப்ரோ, என்னாச்சு. ஓகே, இப்போ டைமண்ட் நம்ம செய்ய போகிறோம். இந்த டைமண்ட் அப்புறம் இருக்கிற மொத்தமாக டைமண்டையும் மைன் பண்ணிக்கும். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அப்படி ஃபாஸ்ட் 2 வந்திருக்கேன். எவ்வளோப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, எல்லாத்தையும் தர்ற மாதிரி வைக்கிறேன். ஓகே, 2 5 7 8 10 11 14 15 19 24 26 30 31. 2 31. இப்போ டைமண்ட் வரும். ஓகே, டைமண்ட் பண்ணியாச்சு. சக் சக் சடக். ஆளாவே இனிமேல் யாராலையும் தொட்டா கூட முடியாது சாவரதுலேருந்து அப்படின்னு சொல்லி நான் 10 வாட்டி சாவேன். ஓகே, இப்போ டைமண்ட் பண்ணி முடிஞ்சு விட்டது. வாங்க மீண்டும் கொஞ்சம் டைமண்ட் இருக்குது. ஏழை நீனே தூக்கி போட்டு நீனே எடுக்கிறதுக்கு எதுக்குல பிச்சை போடணும். 7. ஓகே, இவன் டைமண்ட் வரும் மாட்டியா. லெகின்ஸை காணும். அவ்வளோதான், யாராலையும் தடுக்கவே முடியாது. ஏதோ சத்தம் கேட்குது, உசுன்னு சத்தம் கேட்குது. எங்கே இருந்தோம்? எங்கள் வீட்டில் ஃப்ளைட்டு மேலே போகுது, அதான் இங்கே சத்தம் கேட்குது. ஓகே, இப்போ இந்த அயனாரம் மூலம் உள்ள தள்ள வேண்டியது அதுக்குள்ளே. ஓகே, இருக்கிற ஸ்டான்மெண்ட் இதெல்லாம் எடுக்க வேண்டியதான். என்னென்ன என்சான்மெண்ட் போடலாமோ அந்த என்சான்மெண்ட் எடுத்து என்சான்மெண்ட்டை போட்டுருவோம். ப்ரொடக்ஷன் 2 இன்னொரு ப்ரொடக்ஷன் 2 இருந்தால் ப்ரொடக்ஷன் 4 மாற்றிடலாம். 3 மாற்றிடலாம். 3 அது என்ன ப்ரோ, ப்ரொடக்ஷன் 2 சேர்ந்தால் 4 தானே வரணும், எதுக்கு 3 வருது? ஓகே, இப்போதைக்கு இதையும் இருக்குது. நம்ம ஹேண்ட்மில்லில் போட்டு எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதாக போடுவோம். என்ன வெதர் ஃபாலிங் 3? ஆமாம். நான் கைட் மாஸ்டர் தெரியும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததுலேருந்து வேறு இதில் எடிட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதை கொஞ்சம் மட்டும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு வந்து மாற்றிக்கிறேன். வேறு ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருந்தேன், ஒரு எடிட்டரு. ஓகே ப்ரோ, பேசிக்கிருந்தேன். இப்போ வந்து நமக்கு வந்து கோல்டை வச்சு என்டர்பிள் எடுக்க போகிறோம். அதே வேலையே, வேறு என்ன வேலை உங்களுக்கு? ஓகே, எடுக்க ஆரம்பிப்போம். ஸ்ப்ரைட்னஸ் கொஞ்சம் ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஓகே, அடிக்க பற்றியாச்சு. ஓகே, இங்கே தப்பக்கி பயனும் இல்லை. இன்றைக்கின்னு பார்த்தேன், அவனும் கண்ணில் சிக்க மாட்டான். அவன் கோல்டு போட்டால் இங்கே இருக்காங்கடா, தேங்க்ஸ் போடுவான் அப்பப்போ கையை தூக்கிட்டு டிஸ்குன்னு. அவங்களா உங்களை பிடிச்ச ஓல்ட்ரா அந்த எடுங்க, சாப்பிடுங்க, கிளம்பிக்கிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் என்ட்ரு தூக்கி போட்டு பங்கு விடுங்க. இல்லாட்டி வெட்டு தான், குத்து தான். தொட்டா தீ பறக்க வச்சு வெட்டு தான். பார்த்தீங்களா, பேரை தொட்டா தீ பறக்கும் ஸ்வாடோட பேர். ஓகே, போடு. அடுத்த ட்ரேட் பண்ணுறது அந்த பண்ணி ரொம்ப தலை பண்ணிக்கி இருந்துச்சு, அதை வெட்டிக்கிருந்தேன். நான் உருக்க பட்டேன் இந்த கையில் அந்த கோல்டை போகிறான்.
நேற்று பார்த்தேன், என் கையில் ஷீல்டு தெரியல. அப்போ தான் பார்க்குறேன் ஷீல்டை காணோம். சரி அப்புறமேட்டு பார்த்துக்குவோம், என் கையில் ஷீல்டு இல்லை, அப்புறமேட்டு அயனம் கொடுக்கும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே 2 என்ட்ரு ஆமாம் 2 என்ட்ரு கொடுத்துருக்கேன். ஓகே இருக்கிற கோல்டு அப்புறம் எடுத்து தூக்கி போட வேண்டியதான். இந்தாடா பிச்சை போடுறேன் வச்சுக்கோ. யோகா சாரிப்பா தம்பி, பிச்சை போடுறேன்ட்டு உங்களுக்கு கோல்டு கொடுக்குறேன். என்னடா இவ்வளோ நேரம் எடுக்கிறேன். நைட்டு ஸ்லீப்பா தூங்கிட்டே ஆமாம். இதுக்கு ட்ரைடு கேஷ் கிடச்சி சூப்பர் ப்ரோ தான் ப்ரோ. நான் விளாட்ட அடுத்துருவோமே இந்த வீடியோ. அது பில்டு பண்ண யூஸ் ஆகும். ஓகே இப்போ இருக்கிற கோல்டு அப்புறம் எடுத்து எழுதிக்கு விட வேண்டியதான். இந்த கேட்ச் வித் கோல்டு. மறுபடி பண்ணி ஊட்டி அடிக்கிறது, அவனை ஓட விடுறது, அங்கே போய் செத்துட்டான். இப்போ பார்க்குறேன் ஷீல்டு என் கையில் இருக்குது. ஷீல்டு ஒர்க் ஆக மாட்டேங்கி. ஏன்டா ஆஹா ஏழு ஷீல்டு ஒர்க் ஆக மாட்டேங்கி. என் கையில் இருக்குது, நானும் அந்த யூனிட்டிக்குள்ளே இல்லை, ஆனால் ஷீல்டு என் கையில் இருக்குது. எப்படி நம்ம ட்ரேடிங்கை போடுவோம். ஓகே ஒரு 12 ரூபாய் கிடச்சி பிளேஸாக எடுக்க போக வேண்டியது. சாரி காலில் விழுகிறேன், உங்கள் காலில் கூட விழுகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சாரி ப்ரோ, என் பிளேஸ் இருக்க வீடியோ ஃபுல்லி டெலிட் ஆயிடுச்சு. அதாவே ரெக்கார்டு ஆன் பண்ணி பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்துச்சு, அது ஃபுல்லாக போயிடுச்சு. அப்புறம் எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் ஃபுல்லாக டெலிட் ஆயிடுச்சு. அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்த இருக்கிற எல்லா வீடியோ அழிச்சிட்டு இருக்கிற எல்லா ஃபோட்டோ அழிச்சிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் மறுபடியும். ஓகே இப்போ இங்கே பெட்டை போட்டு தூக்கிற வேண்டி தான். இந்த சைடு தான் போகணும். ஓகே பெட்டை போட்டு தூங்கியாச்சு. பெட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே தேவையான பொருள் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே இனிமே போகிற வழியிலே போக வேண்டியதே, வேறு வழியே இல்லை. குரங்காயிட்டோம் நம்ம. குரங்கு மரத்தோட டைம் இப்போ நம்ம குரங்கு தான். குரங்கினத்தில் பிறந்து வந்த மைன்கிராஃப்ட் பிளேயர்கள் அப்படின்னு நியூஸில் போட போகிறாங்க. போங்க பாருங்க மரம் ஏற வர்றாங்க. ஓகே இங்கிட்ட போகிறேன். நானும் மரம் ஏறிக்கிட்டே இருக்கேன். குரங்காவே மாற்றிட்டாயம்மா, முற்றிலும் குரங்கா மாற்றிட்டாங்க. போங்க ஓகே ப்ரோ, அங்கே போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அவங்கள வந்து சந்திக்கிறேன். ஓகே ப்ரோ, எங்கே இருக்கணும், ஒரு வில்லேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஆமாம் ஒரு வில்லேஜ் கீழே தான் இருக்குது. நான் நினச்சேன் பிளெயின்ஸ் வரும்போதே நினச்சேன் வில்லேஜுக்குள்ளே தான்டா இருக்கும் அப்படின்னே. வில்லேஜுக்குள்ளே தான் இருக்குது. என்ன பண்ணுறது. ஓகே இப்போ வந்து கீழே போகணும். என்னை பிக்காக்ஸ் செய்கிறான், எனக்கு வேணுமா கேட்குறான். வேணும்டா இல்லை வேணும், டக்குன்னு செய்டா. ஏழே ஒரு பிக்காக்ஸ் செய்வாடா இவ்வளோ நேரம். ஓகே தூக்கி போட்டான். மலையே கிடச்சிருச்சா? ஆமாம் கிடச்சிச்சு. கீழே மைண்ட் பண்ணி போயிட வேண்டியது. ஓகே இப்போ
ஈமெயின் பண்ணி வரேன் பாரு இரு. அப்படியே நம்ம கீழே போகிறோம். சரி, கீழே வந்து நம்ம வாட்டுக்கு சித்துக்கிட்டு போயிட்டோன்னா கேள்வி வந்துச்சுன்னா இங்கே வில்லேஜில் ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிட்டு போவோம். கரெக்டுன்னு ஓடி போய் ரீஸ்பான் பண்ணி ஓகே 4 வாட்டி வச்சாச்சு. நம்ம கவலையே இல்லை, நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகே, உள்ளே இறங்கணும். ஏழு 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 என்னடா எப்படி லேக் ஆகுது? ஓகே, இப்போ அடிச்சுக்கல பண்ணி. ஓகே, வந்தாச்சு. அயன் பிகாஸ் சரத்தான் போய் திஸ் பகுதி ஆஃப் வீடியோ இஸ் என்று இதை கண்டுபிடிக்க வேண்டியது. ஸ்டாம்போல்டை கண்டுபிடிக்க வேண்டிய. ஓகே, வரல டிஸ்பிளே. வந்துருச்சு. ஏழை இறங்கி வெட்டுவான் அந்த 2 வேணு. அவன் எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இன்னும் வச்சுருக்காங்க மைண்ட் கிராஃப்டில். என்ட்ரு எக்ஸ்ட்ரீம் செய்யலாம் பார்த்துருக்கீங்க. ஒரு என்ட்ரு எவ்வளோ எக்ஸ்ட்ரி கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு 60 எக்ஸ்ட்ரி கிடைக்குமா? அது ஒரு 10 ரூபா ரெங்கில் பண்ணுவாங்க இந்த ஃபார்மில். ஐயே இங்கிட்டு இருக்கா? கம்பி இருக்குது. இல்லை, எங்கிட்ட இல்லை. கிட்டும் இல்லை. இங்கிட்ட பார்த்தாலும் மட்டும் சந்தா இருக்குது. இங்கே பிளாக் போம். என்னடா பண்ணுற? நான் தான் இங்கே விளக்கு வச்சிருக்கீங்கள. அறியும் பார்த்தீங்களா அவனுக்கு? இப்படி போகிறான், அப்படி கீழே இறங்குறான். பத்தா லைப்ரரி அடா பொருளையை கண்டுபிடிச்ச. இங்கே செஸ்ட்டு நான் தேடிக்கிறீங்க. இங்கிட்ட முடிச்சு போடுறா. எங்கே இருக்குது? இந்த இருக்கு. இதோ இருக்கு. ஓகே, ஃபயர் ப்ரொடெக்ஷன் 3 பெண்டிங் எதாவது தரமாக இருக்கும். அவ்வளோதான் அப்புறம் பெண்டிங் எலக்ட்ராக் போடலாம், இல்லாட்டி ட்ரைடன்ட்டுக்கு போட்டுருவேன். மனமாக ட்ரைடன்ட்டுக்கு போட்டுருவோம். ஓகே, இப்போ தேவையான சேன் நல்லா கட்டாயுது நல்லாவே. ஓகே, இப்போ தேவையில்லாத ஐட்டம்லாம் எடுத்து உள்ளே வைக்க வேண்டியதான். ஓகே, வைக்கணும். அண்டு இதை கண்டுபிடிச்சிட்டு வாங்கலாம். வந்து பார்க்குறேன். இங்கே மீடியா தவறா அவனோட வேலையை பார்க்கணுண்டா அப்படின்றான். நிலையை பண்ணுறேன் சொல்லு. என்னடா பண்ணுற? ஜஸ்ட் என்ன அரை மணி நேரம் வந்து பார்த்துக்கிருக்கு. ஏலே இங்கிட்டு வாலே. ஓகே, இந்த தேவையில்ல தேவையில்லன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எடுத்து வைப்பேன் திரும்பு. ஓகே, அவனா எங்கே ஆளை காணும்? ஒரு சொல்லுங்க. ஒரு வேலையை போய்க்கிறீங்க. ஓகே, என்ன பண்ணுற? கேரோ ஏண்டு போட்டால் கண்டுபிடிக்கணும். டக்குன்னு வா. டக்குன்னு வாழை. இங்கே எல்லா வேலையும் பார்த்துக்க இருப்பான். டக்குன்னு வாழை. அடி வெட்டி சாப்பிடுச்சு. நான் படி போயிட்டே இருப்பேன். ஓகே, கண்டுபிடிச்சது ஏழை. ஏழைன்னு சொல்லக்கூடாது இனிமேல். ஓகே, இப்போ வந்து இங்கே மறைச்சிருவோம். இல்லாட்டி அது சாமியுமே வந்து சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? இப்படி போட்டு அடைச்சிடணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே ரீஸ்பான் பை செட் பண்ணிக்குவோம். ஓகே, தட்டு அவ்வளோதான் ப்ரோ. டக்குன்னு வாடா. டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கோம்.
ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ டக்குனடா. ஓகே, அங்கே இதுக்கிட்ட நின்று ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம். தரமாக இருக்கும். ஓகே, ரெண்டுக்கிட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சச்சக்குன்னு. அப்புறம் நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. தூங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு காலையில் வந்தவங்கள சந்திக்கிறேன். ஓகே ப்ரோ, வந்தாச்சு. தூங்கி எழுந்திரிச்சு வந்துடுவீங்க. எதுக்கு தூங்கிடுவோம். தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் தூங்குறேன். மலை அந்த இலையில் வருது. ரொம்ப நீ வாணி வாடா, அழிக்கணும், ஏதாட்டம் ஆடக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. வரையா இல்லையா? ஒரே பேச்சா வரையா இல்லையா? நான் அடிக்கக்கூடாது நானும் பார்க்குறேன். அடித்தா சத்துக்குத்து போயிடுவேன். முன்னாடி வசல வரணும். வாடா, இப்போ அடிப்பா நகன்றிருக்கேன். வாடான்றேன். ஓகே, ஏதாவது குப்பையை தூக்கி போடுறான். அவனுக்கு தேவையில்லாத தூக்கி போடுவோம். ஸ்டிங்கு தேவையில்ல, வேறு தேவையில்ல. ஒரு 1000 வந்தால் போகும். 2000 தூக்கி போடு. ஓகே 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 டக்குன்னு வாடா, ஊர் அடிக்குதுடா இங்கே இருக்கிறது. அந்த ட்ராகன் போய் வெட்டணும்டா, இருக்குங்கடா. இல்லாட்டி வண்டியை வெட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சுபா, நான் குதிச்சுட்டேன்பா. நான் வரட்டும், வராட்டி போட்டோம். ஓகே, இங்கே லேண்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே இறக்கிவிட்டாங்க, நல்ல வேலை. ஓகே, இப்போ மேலே மைண்ட் பண்ணி வேறு வேணும். என்ன அப்புறம் இது என்ன போயிட்டே இருக்கு ஏழை. ஸோ அந்த இலையே வந்துக்கிட்டே இருக்கு. அப்பா அடி, நான் போனதுக்கு குப்பரா அடியா வந்துருச்சுடா. இந்தி விட்டது ப்ரோ. தானே எல்லா கிருஷ்ணன் உடைக்கிறதேன் வேலை. வேற என்ன வேலை நம்மளுக்கு? எல்லா கிருஷ்ணன் உடைக்கணும், அழிக்கணும், அடுக்கணும், வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான், வெடியை முடிக்கணும். அடுத்த கிருஷ்ணன் போவானே. அடுத்த கிருஷ்ணன் சரி, உனக்கு கண்ணு தெரியாதில்ல, எனக்கு நல்லாவே தெரியுது. லைட்டாக வயலட் கலர் தெரியுது, அதை வச்சா பார்த்துக்கிறீங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும். ஓகே ப்ரோ, உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியுது. இந்த ட்ராகன் பைய வர யாரையா பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த கிருஷ்ணன் உடச்ச வேண்டியதான். விட்டாச்சு. ஓகே, இந்த கிருஷ்ணன் உடச்ச வேண்டியதான் சத்துன்னு நினைக்கிறேன். இந்த கிருஷ்ணன் எப்படி தான் உடைக்கிறேன்னு தெரில. நான் இங்கே ஒரு கிருஷ்ணன் இருக்குது, அதையும் உடச்ச வேண்டியதான். உடச்சாச்சு நான் நம்புகிறேன் இல்லையா? ஓகே, உடச்சாச்சு. ஓகே, இங்கே ஒரு கிருஷ்ணன் இருக்குது, அதையும் உடச்ச வேண்டியதான். ஓகே, உடச்சாச்சு. பாடி என்டர்டெயின் அழிக்க வேண்டியதான். இல்லை ஓ, இப்படி பேசுகிறேனே. கீழே ஊற்றேன், கரெக்டாக ட்ராகன் பத்து வந்துச்சு, ஒரு ஹார்ட் வந்துச்சு, செத்து போயிட்டேன். 2 பிளாக்கு அம்மாடியம்மா, 2 பிளாக் இது. ஓகே, குச்சிராணி. ஓகே, இந்த சைடு இருக்க படிக்கட்டு. ஓகே, இங்கிட்டு போய் ஆஹா இல்லையா, இந்த ட்ராகன் பையில ஃபஸ்ட் வெட்டி சாவடிக்கணும், அப்போ தான் எண்டு ஃப்ரீ ஆகும்.
சரி டக்குன்னு நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன். இங்கிட்ட ஒரு ட்ராகன் படுத்து வெட்டு 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 ஃபஸ்ட்டு வெட்டு நாங்கள் தான் வெட்டணும். கடைசி வெட்டு யார் வேணால் வெட்டிக்கணும்னு சொல்ல மாட்டேன், நான் தான் வெட்டணும் அதையும். வச்சு வெட்டி ஒரு இங்கிட்ட ஒன்று போடுறான். எங்கிட்ட பார்த்தாலும் ட்ராகன் பார்த்தா போடுறான். போச்சு 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 என்ற வேணும் பார்த்துட்டே ஐயோ ஐயோ வாடா வாடா காப்பாற்ற வாடா டே காப்பாற்ற வாடா டே வேலை. ஸோ என்ன அங்கே ட்ராகன் வந்துச்சா? இங்கிட்டு பிளாக் இந்த மாதிரி வேறு கலராக மாறிடுச்சு பிளாக்கு. ஆடி சாராட்டியாக கொடுத்துச்சேன்டா புது பிளாக்காக இருக்குன்னு. டக்கு டக்குன்னு மேலே போய் கொஞ்சம் தான் ஹெல்த் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி முக்கால்வாசி இருக்குது. சூப்பர். என்னடா இதுக்கு மேலே ட்ராகன் பத்தை போட்டு வச்சா அங்கே ட்ராப் அடிக்கிறது என்ற பள்ளத்தை கையில் வச்சுவோம். இங்கே அடிக்கவேன். என்னடா அது இங்கேயும் இதை அடித்து வச்சுக்கா. ஏண்டா சுற்றி ட்ராகன் பத்தா போட்டிருக்கான், எங்கே ட்ராப் அடிக்கிறது? சாப்பிட்டுக்குவோம், ஹெல்த்துக்கும் கம்மியாக இருக்குது. வெட்டுவோம் 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 நல்லாக வெட்டுவோம் 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 சொல்லிட்டு என்னை பிடிச்சிட்டாங்க. இந்த நகர மாட்டி ஏழை இங்கே என்ட்ராகன் வந்துச்சாடா அப்பாடி. இந்த இப்போ பிளாக் கலராக மாறிடுச்சு, ஒவ்வொரு கலராக மாறுது. வந்தாச்சு எட்டுறேன்டா 7 ட்ராகன். ஃபஸ்ட் இந்த என்ட்ரு பண்ணட்டணும். வேறு இங்கிட்ட இந்த வரானே தெரிய மாட்டி. ஸோ இப்போ இங்கே இருக்கான்டா இன்னொருத்தவனாடா. சாப்பிடா லே என்னை காப்பாற்றுடா. அப்பாடி காப்பாற்றுனான்டா இந்த ஆட்டியாச்சு. இங்கே நின்ற வண்டி தான், அதனால் ட்ராகன் பற்றிலாம் போயிடுச்சு. டக்குனாடா ட்ராகனு வெட்டுறா. இங்கே வெட்டமில்ல. இன்னும் ஒரு கிறிஸ்டல் இருக்கா? இல்லை ட்ராகன் அடிப்போம். ஒரு ஹிட் நான் தான் வெட்டுவேன். கழுத்துலேயே வெட்டணும். கழுத்துலேயே போடு. இந்த மறுபடி சுற்றி ட்ராகன் பத்தா போட்டிருக்கு. போச்சு சாப்பிட்றேன். 3 கட்டு தான் இருக்கே. அப்பா அடி அழிச்சாச்சுடா ட்ராகனை. எண்ட் இஸ் ஃப்ரீடா. அப்பா சரியான ஃபைட்டு. ஒரு 26 தாரிக்கு எங்கள் அண்ணன் கொஞ்சம் எடுத்துட்டான். ட்ராகன் எடுக்க வேண்டியதான். டார்ச் மற்ற எக்கு இங்கே இருக்குது. இங்கே கிடக்கு. சரிண்டா மேஜிக்காக இருக்குது. இங்கே வாடா டக்குன்னு வாடா. எப்படா எப்படி என்ன ஃபுல்லாக இருக்கா? போன் தேவையில்ல ஏதோ தூக்கி போட்டுக்கிறீங்க. இப்போ எலக்ட்ரா எடுக்கதான் போகணும். சார்ஜ் வர கிடையாது. நம்ம எலக்ட்ரா எடுத்துரும். 2 எலக்ட்ரா எடுக்கணும், அதான் பிரச்சனையே. இங்கே ஒரு 2 பால். சூப்பர். பில்லர் பண்ணா எங்கடா இருக்குது? நல்லா போயிடுச்சு. எங்கே இருக்குது? குப்பையை பூரா இந்த போத்தலுக்குள்ளே தூக்கி போட்டுரும். எல்லாம் தூக்கப்பட்டாச்சு. என்ன பண்ணிக்கிறிக்கான்? டோமர் நிலைய பண்ணிக்கிருக்க. புரட்டு சாப்பிட்டுக்கிருக்க. புரட்டு டபுள் ஹிட்டு. அதான்
ஓகே இறக்கணும்டா. ஓகே சாப்பாடு சாப்பிட்டுக்கும். நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஓகே என்கிட்ட இருக்கு. இங்கே இருக்கு. ஓகே இப்போ மேலே ஏற வேண்டியதான். பில்லர் பண்ண வேண்டியதான். பில்லரப் வேலை நானிலே பண்ணி ஏதாவது காப்பாத்துடா. காப்பாத்துறான்னு சொல்கிறேன், காப்பாற்ற மாட்டேங்கிறான். வேற சாவு. செத்து போயிட்டான். சாட செத்து பிள்ளை. ஓகே சூப்பராக சாப்பிடுவோம். சோறு தான் முக்கியம். சொன்னாமே நமக்கு சோறு தான் முக்கியம். ஓகே பில்லரப் பண்ணுவோம். 2 3 4 5 6 7 8 பாப்பா மாதிரி இன்னைக்கு. ஓகே இந்த ஸ்டாக் பிளாக் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டாக் ஆஃப் பிளாக்காக ஸ்டாக் பிளாக். இப்படி புது பிளாக்கே உருவாக்கிட்டேன்னா ஸ்டாக் பிளாக். ஓகே வந்துடுச்சு. கிட்டு இப்படி வழியாக போய் அப்படி என்ற போல தூக்கி போட்டுரும். இன்னும் வாயில் விழுந்துட்ட போல. ஐயோ அப்பா ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே இப்போ இதை மைண்ட் பண்ணி கீழே போக வேண்டியதான். ஏண்டா நான் யாரா பார்த்தேன்? உங்கள் டேடியாவா பார்த்தேன். கோவம் பத்துக்கிட்டு வருது அவனுக்கு. காப்பாத்துடா. 3 காட்டு தான் இருக்கு. சாப்பிட்றேன். எப்போ அடி சுட்டான்டா. சத்தாப்ப நாராப்ப செத்து போயிட்டான்டா. எப்போ அடி. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஓகே இப்போ எலக்ட்ரா கண்டுபிடிக்கணும். வரானா இல்லையா? நம்ம அப்படி சுற்றுவோம். அளவு யாரையும் பார்த்துடக்கூடாது. கண்ணோடு பாறான் அப்படின்னு சொல்லி அவன் ஆனால் பார்க்கக்கூடாது. ஓகே ப்ரோ எங்கே போகலாம்? டக்குன்னு போவோம் வாங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. தேட்டர் பில்டிங்லாம் இல்லை இந்த இல்லை. அவனை கூப்பிடுவோமா? அங்கே நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு கூப்பிடுங்க எல்லோரும். ஓகே இங்கிட்டு போவோம். ஓகே ப்ரோ எண்டு சிட்டி கண்டுபிடிச்சிட்டோம்ல வர. ஏன்னா அந்த எண்டை சுற்றி பார்க்குறது ரொம்ப போறீங்கான வேலை. ஓகே ப்ரோ ஃபஸ்ட்டு என்ஷிப் கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஏறணும். ஏறு இந்த இதை பார்க்கவே சீஸ் மாதிரி இருக்குது. பிளாக்கை பார்க்கவே. பென்று போல தூக்கி போட்டு போக வேண்டியதான். வந்தாச்சு. சலுக்கார் அடிக்க விடக்கூடாது. சலுக்கார். இங்கே ஒரு சலுகார் இருக்குது. சலுகார் என் பேர் சலுகார். என் பேர் சலுக்குரு. சும்மா கூட சலுகார். டைமண்ட்ஸ் வாழை தூக்கி போட்டு. டைமண்டில் எது இருந்தாலும் தூக்கி போட்டுருவோம். அயனில் இருக்கிறதாலும் தூக்கி போடுறேன் பார். டைமண்டில் இருக்கா தூக்கி போடு. தூக்கி போடு. எலக்ட்ரா எடுத்துக்கோ. எப்போ அடுத்த என்சிட்டி சொல்லுவாங்க பார்க்குறேன். கேப்பா அடுத்த என்சிட்டி. என்சிட்டிங்க பிளாக் அப்பு பண்ண வேண்டியதான். பப்பு டவுனு அப்படி அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அதான் பிரச்சனையே. உருட்டு நேரம் வேண்டிதான். இந்த ஒரு ஸ்டாக் 40 பிளாக் கழியாச்சுன்னா பிள்ளையாடா. ஏறின மாதிரி இருந்துச்சு என் மேலே. அதை பார்த்தேன்.
கரெக்டு போட்டு பேக்கில் போட்டு போயிட்டே இருக்கேன். என்னடா இவ்வளோ தூரம் இருக்குது இன்னும். சரி என்ட்ரு தூக்கி போட்டு போக முடியாமல் பார்ப்போம். அப்பா வந்துட்டேன். அந்த சைடு போய் விழுந்துச்சுன்னா அப்படியே கீழே போய் மறுபடியும் பேக்கை போட்டு மேலே வந்திருக்கும். யாரில் நீ இங்கேருந்து இல்லையா வர? ஓகே ரீச் அண்ட் ஹீலிங் போசணும். ஓகே இவனை அடிச்சுக்கொள்ளு. சலுக்கார் நான் டைமண்ட் சாத்திக்கு போடு. கர்ஸ் ஆஃப் பைடி சூப்பர் இருந்துச்சா நோட்டு போங்க. இது எங்கள் அண்ணனுக்கு அப்படியே கொடுக்க போகிறேன் அப்படின்னு பாட்டை போடுவாங்க. சேர்றவன் அந்த மாதிரி பாட்டை போட்டுருவாங்க. ஓகே டைமண்டில் எதுவும் தூக்கி போட்டுரு. ரெண்டா நடுவில் ஏதாவது அலாரமா கண்டிப்பாக. ஓகே ஓகே எலக்ட்ராடா அவ்வளோதான்டா. 2வது எலக்ட்ரா எடுத்தாச்சுடா. ஓகே அது எடுத்துக்கணும். கண்ணே எடுக்க சொல்கிறேன். எடுக்கலவா வேண்டாமா? டைமண்ட் பூட்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். டைமண்ட் பூட்ஸு அந்த ப்ரொடெக்ஷன் 4ன்னு சொல்லியிருக்கேன். ப்ரொடெக்ஷன் 3ன்னு சொல்லியிருக்கேன். அதை எடுத்துட்டேன். அவ்வளோ மாட்டடிக்கிறோம். கதற வர்றோம் வச்சு. ஒரு சர்க்கரை பாக்ஸ் வேணும். இப்போதைக்கு நம்ம கிட்ட 2 என்ட்ரி செஸ்ட் இருக்குது. 3 என்ட்ரி செஸ்ட் இருக்குது. சலுக்கர் இருக்குது. நம்மகிட்ட வுட் இல்லை. ஓகே அப்புறம் வீட்டுக்கு போய் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள வந்து சந்திக்கிறேன் எங்கள் அண்ணனோட. ஓகே லெட்டர் எடுத்தாச்சு. கவலைகளை பறந்தே ஆகணுன்றோம். ஓகே ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அவனை ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கேன். என்று இது வைக்கிறதுக்கு எக் வைக்கிறதுக்கு. இந்த இதுக்குள்ள தாண்டா எடுத்துக்கோடா. ஓகே இன்னும் 2 இதையும் பார்க்குறேன். இதில் தான் இருக்கா? இதில் 7 லெட்டராக இருக்குது. வரதுக்குள்ளே இந்த வீட்டுக்கு வரதுக்குள்ளே குறைஞ்சி போயிடுச்சு. இவ்வளோ குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ ரெண்டிங் போடணும். இதில் ரெண்டிங்கு அன்பிரேக்கிங் 3 அது போட்டோன்னா முடிஞ்சிச்சு வேலை. ஓகே இப்போ வந்து ஒரு எக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி கிச்சனில் இருங்க. வாலே வாடா டக்குனாடா. என் ட்ரைடனுக்கு பெட்டிங்கை போட்டேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு ட்ரைடன்னா ரொம்ப பிடிக்கும். ட்ரைடன்ட்டு பிடிக்கும். மேஸ் அவங்க பிடிக்காது. ஆனால் தூக்கி போட்டு அடிக்கணும். ஓகே இந்த இடம் தான் நான் செய்ய முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச அளவு செஞ்சேன். அதான் ஓகே இங்கே என்ட்ரு வச்சுட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். நான் கரெக்டு தானே? டக்குனோட வீடியோ மட்டும் முடிச்சுக்குவோம். என்னலே இது காமெடியாக இருக்குது. இது நானும் வாடிக்கை பேசுவேன். அப்புறம் கொஞ்சம் அப்படின்னு பேசணும் போல ட்ராகனு. அப்படியே அவன் பேசுகிறான். ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கும். நிறைய நடத்தும். அப்போ தான் அந்த கெத்தாக இருக்கும். மசா சீனா எங்கே வச்சுக்கிறீங்க. உடைக்கும் போது எஃபெக்டை பார்த்தீங்களா? சோல் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. ஓகே அவ்வளோதான். ஓகே அப்புறம் இதோட வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக தானே? இதுக்கு மேலே இழுத்தோன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதான் சொல்கிறேன். அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே டக்குன்னு வாடா வீடியோ மட்டும் முடிச்சுக்குவோம். ஆளக்கணும் ஒன்றே தான். ஓகே அங்கே இங்கே நின்றுக்கிட்டு வீடியோ முடிச்சிடுவோம். ஓகே ப்ரோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். RDX 1590 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். சரி ப்ரோ அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அடுத்த ஹார்ட்கோராக இருக்கலாம். இல்லாட்டி இந்த சர்வருக்குள்ளேயே நிறைய இருக்கலாம். பாய்.